உபத்திரவத்தில், என் கண்ணீரில், என் கலக்கத்தில், என் குழப்பத்தில். யோசித்து பாருங்க. அப்போது எரேமியாக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எரேமியா எப்படி இருந்திருக்கும்? அது வருஷம் 32 போட்டிருக்கோம். அவர் இன்னும் சிறைச்சாலையில். 32:1 அவன் இன்னும் சிறைச்சாலையில். நேபுகாத்நேச்சாரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா இடத்துல இன்னும் சிறைச்சாலை இருந்தான். ஆரம்பிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள 33 சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தார். 33 வசனம். இன்னும் என்னங்க சத்தமா சொல்லுங்க. 33:1. ஹலோ, 33:1 எரேமியா. இன்னும் காவல் சாலையின் முற்றத்திலே. ஹலோ, என்னங்க? இன்னும் காவல் சாலையின் முற்றத்திலே. சத்தமா சொல்லுங்க. இன்னும். அப்போ இதுக்கு மத்தியிலையும் சொன்னவர் வார்த்தை மாறவே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்லுங்க. இன்னும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க யாரானாலும், யூ மே பி இன் எ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனைக்குள் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், அதாவது நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். பட் ஸ்டில் காட் இஸ் கோயிங் டு இன்டர்வென். சொல்லுங்க, தேவன் என் வாழ்க்கையில் குறுக்கிட விரும்புகிறார். கரங்களை போய் சொல்லுங்க. அவர் குறுக்கிட்டதுனால தான் நீங்கள் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இன்னும் நான் அழியலை. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறனே. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கைப்பிடி சொல்லுங்க. கிருப 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 சொல்லுங்க. கிருப. உங்க பீரியட் முடியுதுன்னு சொல்லுங்க. உங்க பீரியட் முடியுதுன்னு சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கும்போது கணக்கு பீரியட் முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். அது வெள்ளிக்கிழமை இருந்தால் ரொம்ப அதை விட சந்தோஷம். சொல்லுங்க. நிறைவேறின பின்பு, இந்த வசனம் படிங்க. நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து சொல்லுங்க திரும்ப வர பண்ணுவேன். ஐ புட் தட் வேர்ட், ஐ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங் வாட் யூ லாஸ்ட். நீ எதெல்லாம் இழந்து போனாயோ எல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். வாட் ஆல் யூ லாஸ்ட். 2025 எது இழந்து போனீங்களோ, ஆமீன், இழந்து போன கிருபை, இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன நிம்மதி, இழந்து போன தொழில், இழந்து போன கடை, இழந்து போன வியாபாரம், இழந்து போன பணம் எல்லாம் உனக்கு திருப்பி தந்துடுவேன். ஏன் தெரியுமா? நான் சந்திக்கிறவர், என்னை சொல்லிக்கிறவர் அப்படிப்பட்டவர் தான். ஆமீன். என்கிட்ட வாங்கி போகிறவர்ல, எனக்கு திருப்பி கொடுக்கிறவர். சொல்லுங்க. திருப்பி கொடுக்கிறவர். சத்தமாக சொல்லுங்க. அவர் வாங்குகிறவர்ல,